ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லிஸ்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படி பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்? காப்பி, கவுண்ட், இண்டெக்ஸ், ரிவர்ஸ், சார்ட், மேக்ஸ், மினி, சம். ஓகேவா, நான் இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதில் காப்பி என்ன பண்ணோம், நம்ம லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்னு கொடுத்துப்பாங்க. மை லிஸ்ட்டில் வந்து சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டென்டர் வேரியபிள் ஈக்குவல் மை லிஸ்ட் காப்பின்னு கொடுக்கல அந்த வேல்யூ 1236 ஏற்கனவே இருக்குது. திரும்பி அதே நம்பர்ஸ் என்னது பிரிண்ட் பண்ணோம் காப்பின்னு. அப்போ லிஸ்ட் டாட் கவுண்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா லிஸ்ட் டாட் கவுண்ட்னு கொடுக்கல மை லிஸ்ட்டில் வந்து மை லிஸ்ட் டாட் கவுண்ட் மை லிஸ்ட்டில் வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி காட்டும். ஓகேவா, இப்போ 12, இப்போ மை லிஸ்ட் டாட் கவுண்ட் 12, அப்போ 12 எத்தனை இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணும். இப்போ 0, 1, 2, 12 வந்து இருக்குது, 2ல் இருக்குது அப்படின்னு சொல்லும். லிஸ்ட் டாட் கவுண்ட்னு சொல்லக்கூட லிஸ்ட்டை நம்ம வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே சேவ் பண்ணிக்க வேல்யூஸ் வந்து எந்த இண்டெக்ஸில் சேவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறது தான் கவுண்ட். லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ்ன்னு கொடுக்கக்குள்ள நம்ம லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கூடிய வேல்யூ வந்து எங்கே சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறது தான் இந்த இண்டெக்ஸோட தான். ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெக்வயரிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ மை லிஸ்ட்டில் பாருங்கள், மை லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் 12ன்னு கொடுக்குறாங்க. 2ல பிரிண்ட் எக்ஸு அவுட்புட் என்னன்னு சொல்கிறாங்க, 0ன்னு கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே 12 2 இருக்கிறதால எந்த இண்டெக்ஸில் வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு மென்ஷன் பண்ண அப்போ என்ன பண்ணுறாங்க, 0ன்னு கொடுத்துட்றாங்க. ஓகேவா, ரெண்டு சேம் வேல்யூஸு இருக்கிறதால எந்த இண்டெக்ஸும் இது பண்ணாமல் இது பண்ணுறாங்க. ஓகேவா, அது வெவ்வேறு விதம் இருந்துச்சுன்னா எந்த இண்டெக்ஸில் சேவ் பண்ணுறக்குமோ என்ன வேல்யூஸ் 36 கொடுத்தோம்னா இப்போ இண்டெக்ஸ் வந்து என்ன 0 அப்படின்னு மென்ஷன் ஆகிடும். ஆனால் இங்கே 12ன்னு கொடுத்தா 2 12 இருக்குது. ஓகேவா, ப்ராக்கெட்டில் 2 12 இருக்கிறதால எந்த இண்டெக்ஸும் மென்ஷன் ஆக 0ன்னு மென்ஷன் ஆகுது. ஓகேவா, அதே இடத்துல 36 அப்படின்னா 36னால் கரெக்டான அது 0 அவுட்புட் கிடைக்கும். ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து ரிவர்ஸில் பண்ணுறதுக்கு. ஷார்ட்னு பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட்டில் வேல்யூஸை வந்து அசெண்டிங் ஆர்டராக மாற்றுறதுக்கும் டிசெண்டிங் ஆர்டராக மாற்றுறதுக்கும் தான் இந்த ஷார்ட் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ நம்ம கொடுத்துருக்கூடியதை வந்து அப்படியே அசெண்டிங் ஆர்டராக மாற்றுறதுக்கு எந்த ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது டிசெண்டிங் ஆர்டராக மாற்றுறதுக்கு லிஸ்ட் டாட் ரிவர்ஸ் ஈக்குவல் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு அது ஃபஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கும். இல்லை ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், டிசெண்டிங் ஆர்டரில் மாற்றும். ஓகேவா, இதுக்கு தான் ஷார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். கொடுத்துருக்க லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸை டிசெண்டிங் ஆர்டர் மாற்றுறதுக்கு தான் லிஸ்ட் டாட் ஷார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு. மேக்ஸ்னால் கொடுத்துருக்க லிஸ்ட்டில் வந்து எது மேக்ஸிமம் வேல்யூ அதை பிரிண்ட் பண்ணணும். மினிமம்னா கொடுத்துருக்க லிஸ்ட்டில் வந்து எது மினிமம் வேல்யூ அதை டிஸ் பண்ணும். இதெல்லாம் வேல்யூஸ் தான் பார்க்குறது, இண்டெக்ஸ் மீன் பண்ணல. சம்னா கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணி காட்டுறது இதுதான். ஓகேவா, அடுத்தது பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா டியூப்பிள் பார்க்க போகிறோம். லிஸ்ட்லேயே இருக்குது அனதர் டைப்பு டியூப்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் அது ஒரு டேட்டா டைப் தான். இது ஒரு டேட்டா டைப் தான். டியூபிள் அப்படின்னா இதில் கூட வேல்யூஸ் எல்லாமே எப்படி கொடுப்பாங்கன்னா பேரந்தசிஸ்குள்ளே கொடுப்பாங்க. லிஸ்ட்டில் எல்லாமே கொடுக்கக்கூடியது எல்லாமே ப்ராக்கெட்டில் கொடுப்பாங்க வேல்யூஸை. இது எல்லாமே பேரந்தசிஸில் கொடுப்பாங்க. செப்பரேட் கம்மா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுதான் இருக்குது. டியூபிள்ஸில் நிறைய டியூபிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜ் லிஸ்ட்டுக்கும் டியூபிள்ஸ்க்குள்ள அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன வச்சு வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் டியூபிள்ஸில் நம்ம கொடுத்துட்டோம்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா, அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டில் ப்ராக்கெட்டு கொடுப்போம். இது எல்லாமே பேரந்தசிஸ்குள்ளே நம்ம கொடுப்போம். இதை லிஸ்ட்டை பார்க்கக்குள்ள டியூபிள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் எப்படி க்ரியேட் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு டியூபிள் நேம் ஈக்குவல் டு பேரந்தசிஸ்குள்ளே வேல்யூஸை வாங்கிப்போம். டியூபிள் நேம் ஈக்குவல் டு பேரந்தசிஸ்குள்ளே அது மாதிரி n வேல்யூஸ் என்ன பண்ணிக்கலாம் கெட் பண்ணிக்கலாம். ஆனால் வித்தின் பேரந்தசிஸ்குள்ளே எல்லாமே என்ன பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட்டிங் டியூபிள் ஃபார் ஃபங்க்ஷன் பார்த்தா டியூபிள் நேம் டியூபிள் ஃபங்க்ஷன் இதான் வந்து ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் பார்க்குறோம். லிஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோம், லிஸ்ட் நேம் ஈக்குவல் டு லிஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பார்ப்போம். அது மாதிரி டியூபிள் நேம் ஈக்குவல் டியூபிள் பேரந்தசிஸ் லிஸ்ட்டில் தான். இப்போ மை டியூபிளில் கொடுத்துருக்காங்க. இது பேரந்தசிஸ்குள்ளே அப்புறம் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணும். அப்புறம் மை டியூபிள் கூட வேல்யூஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் சொல்கிறாங்க. இது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சொல்கிறது. ஓகேவா, ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே ப்ராக்கெட் போட்டு பண்ணுறது டியூபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால். ஒரு சிங்கிள் எலமெண்ட் எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 10 இருக்குது. ஓகேவா, 10 இப்போ லிஸ்ட்டில் டியூபிளில் வச்சுருக்காங்க. டைப் மை டியூபிள்குள்ள கிளாஸ் இன்ட்டு. ஓகேவா, ஏன்னா எப்பயுமே நம்ம வித்தின் பேரந்தசிஸ்குள்ளே இருக்கும் இல்லை வேல்யூஸ் வந்து கமா செப்பரேட் பண்ணி இருக்கணும். வித்தின் பேரந்தசிஸ்குள்ளே
வேல்யூ கமாண்ட் செப்பரேட் பண்ணியிருந்தா தான் அந்த டியூபிள் சொல்லுவாங்க. இங்கே கமாண்ட் செப்பரேட் பண்ணாமல் வெறும் 10ன்னு ஒரு வேல்யூ மட்டும் இன்ஸ்டியூட் பண்ணது டியூபிள் கிடையாது. இது வந்து இன்டீஜர்னு சொல்லுவாங்க, இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பாருங்கள் மை டியூப் 5 = 10,5 அப்படின்னு சொல்லக்குள்ள இதாங்க டியூபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு பேரண்டிஸ்குள்ளே ஒரு சிங்கிள் வேல்யூவாக இருந்தால் அது டியூபிள் கிடையாது, இன்டீஜர். அதுவே வேல்யூவோட கமாண்ட் செப்பரேட் பண்ணிட்டு தான் இது வந்து டியூபிள் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். டியூபிள் 1ல் 12, 78, 91 தமிழ், தெலுங்கு சம் வேல்யூஸ் ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை பிரிண்ட் டியூபிள்னால் அந்த அதில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ணும். அதுவே வந்து யூஸிங் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2,5னா இண்டெக்ஸ் வந்து 2லேருந்து இப்போ 12க்கு வந்து 0, 78க்கு 1, 78க்கு 1, 91க்கு 2. அப்போ 91லேருந்து 5 இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு வேல்யூ மென்ஷன் பண்ண மாட்டோம், இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு என்ன பண்ணுறது யூஸ் பண்ணுறது. அது மாதிரி இண்டெக்ஸ் வந்து :5 அப்படின்னா 5க்கு முன்னாடி இருக்க வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அது 4: அப்படின்னா 4க்கு இதுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இது வந்து எல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு யூஸ் பண்ணுறது. அப்படி 2 டெலிட் பார்த்தோம்னா இப்போ நான் கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் வந்து 2 வேல்யூ கெட் பண்ணி 2 வேல்யூத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க, பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து அது டெலிட் டியூபிள் நேம் அப்படின்னு கொடுக்கக்குள்ள டெலிட் ஆகாது. எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கக்குள்ள ஒரு வேரியபிளாக இருக்கக்குள்ள நம்ம டெலிட் பண்ண முடியாது. அது செப்பரேட்டாக நம்ம ஒரு கீ யூஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம டெலிட் பண்ண முடியும். அது ஏற்கனவே நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோம். ஓகேவா? கிளியர், பாப்பு, ரிமூவ் அந்த ஃபங்க்ஷன் மூலியமாக தான் டெலிட் கிளியர் மூலயமா ஒரு லிஸ்ட்டையோ ஒரு டியூபிள் இருக்க வேல்யூஸையோ கம்ப்ளீட் வேல்யூஸாக என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. இப்படி அசைன் பண்ணுறாங்க வேல்யூஸை பார்த்தோம்னா இப்போ ஈக்குவல் ஆப்ரேட்டர் வச்சு தான் அசைன் பண்ணுறாங்க. ஏபின்னு இங்கே கொடுத்துறாங்க, தனியாக எங்கள் பாக்ஸில் வேல்யூஸ் கொடுத்துட்றாங்க. இப்படி ஈக்குவல் ஆப்ரேட்டர் வச்சு தான் என்ன பண்ணுற வேல்யூஸை வந்து டியூபிளில் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இங்கே பாருங்க ஏபிசி கொடுத்துருக்காங்க, இது 34. அப்போ ஏவோட வேல்யூ 34, பியோட 90, சியோட 76. இப்படி தான் அது வேல்யூஸை வந்து இது பண்ணுவாங்க. இது எக்ஸ்பிரஷனோடு இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த 2*2 அப்போ எதுக்கு வரும், நெக்ஸ்ட்டுக்கு வரும். 5 டிவைடட் கமா கொடுத்துருக்காங்களே செப்பரேட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ தனியாக அப்போ எக்ஸோட வேல்யூ. அப்போ 5 டிவைட் பை 3 + 4 இது எதுக்கு வரும், ஒய்க்கு வரும். அப்புறம் 15 அப்போ 15 டிவைடட் 2 இது எதுக்கு வரும், இசட்க்கு வரும் இந்த வேல்யூ. இது மாதிரி அது ஒரு செப்பரேட் பண்ணி ஒரு பேரண்ட்ஸ்குள்ளே கூடக்குள்ளே இப்போ எக்ஸோட வேல்யூ இது, ஒயோட வேல்யூ இது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக மென்ஷன் ஆகும். இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, டியூப்பில் ஒரு வித்தின் பேரண்ட்ஸ்குள்ளே ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்னது அசைன் பண்ணுவாங்க. தனித்தனியாக x = இந்த வேல்யூ அப்படின்னு பார்த்தாவில்ல, பேரண்ட்ஸ்குள்ளே ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா இப்படி கூட மென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு இப்படி வந்து வேல்யூஸை வந்து மல்டிபிள் வேல்யூஸை வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணிக்கலாம். இப்போ வருங்க மினிமம் மேக்ஸிமம் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, வேல்யூஸை என்ன பண்ணிக்கிறாங்க, ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? நெஸ்டட் டியூபிள்ஸ் அப்படின்னா அது ஒரு லிஸ்ட் ஒரு இதில் வந்து ஸ்ட்ரிங்கும் இருக்கும், வேல்யூஸும் இருக்கும், இன்டிஜர் வேல்யூ இருக்கும், ஃப்ளோட்டிங் வேல்யூ எல்லாத்தையும் கெட் பண்ணிக்கலாம். அதுதான் அது நெஸ்டட் டியூபிள்ஸ். அந்த நெஸ்டட் லிஸ்ட்லையும் அதே பார்த்தோம். அதே மாதிரி சேமஸ் தான் இப்படியும் பண்ணுறாங்க. ஓகேவா? இது ப்ரோக்ராம்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதான் ரெண்டு வேல்யூ கெட் பண்ணி 2 வேல்யூ என்ன பண்ணிக்கிறாங்க, ஈக்குவல் சைன் பண்ணிக்கிறாங்க. ஈக்குவல் சைன் பண்ணி அது இப்போ ஏவோட வேல்யூ என்ன இது மென்ஷன் ஆகுது, பியோட வேல்யூ இதுக்கு ஸ்டாப் பார்த்தோம் பாருங்களா, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணி அதுதான் டியூபிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதில் அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா?